ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காட் ஆஃப் மோம் குக்கிங். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பெப்பர் சிக்கன் எப்படி குக் பண்ணுறது பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் மிளகு, பட்டா, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, சோம்பு, சீரகம் எடுத்துருக்கோம். இது சேர்த்து தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது மூணுத்தையும் சேர்த்து நம்ம அரைக்கணும். இது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துருக்கேன். ஸோ இந்த 4 ஐட்டத்தையும் அந்த மசாலா கூட சேர்த்து நம்ம அரைக்கணும். ஸோ இப்போ சொன்னோம் இல்லையா, நம்ம அரைக்கணும்னு சொல்லிட்டு அதை அரைச்சி வச்சாச்சு. இப்போ வந்து பேன் சூடானோடனே நம்ம அடுத்தது ஆயில் போட்டுடலாம். ஸோ நம்ம இப்போ ஆயில் ஆட் பண்ணியாச்சு. ஆயில் சூடானோடனே நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஸோ இது கூட வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடணும். ஸோ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ ஆயிலும் மசாலாவும் நல்லா இதுவாகணும், மிக்ஸ் ஆகணும். நல்லா நம்ம ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிக்கும். பார்த்தீங்களா, ஆயிலும் மசாலாவும் நல்லா சேர்ந்துருச்சு. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். மல்லி ஆட் பண்ணியாச்சு. நல்லா அது கூட சேர்த்து இன்னும் நம்ம வந்து கலக்கி விட்டுக்கலாம். இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா நம்ம எடுத்து வச்ச சிக்கனை ஆட் பண்ணிடலாம். ஸோ சிக்கன் நாங்கள் ஆல்ரெடியே வந்து நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சிட்டு இருந்தோம். ஸோ இப்போ கூட நம்ம இந்த மசாலா கூட ஆட் பண்ணிடலாம். நல்லா சிக்கன் பீசஸில் வந்து நல்லா மசாலா வந்து உள்ளே இறங்கணும். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். மசாலா நல்லா பீசஸில் உள்ளே இறங்கணும். இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஒரு 1/4 லிட்டர் நம்ம தண்ணி சேர்க்குற மாதிரி இருக்கும். நம்ம வந்து அரைச்சி வச்ச அந்த ஜார் இருக்கு இல்லையா, அந்த ஜார்லேருந்து தண்ணி அளவு நாங்கள் எடுத்து 1/4 லிட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிருவோம்.
10 நிமிஷம் மூடி வச்சுட்டோம். 10 நிமிஷம் கழிச்சு திரும்பவும் நம்ம ஓப்பன் பண்ணி திரும்பவும் கலக்கி விடணும். ஸோ அடுத்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம நல்லா இன்னும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ திரும்ப நம்ம மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். ஸோ 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ட்ரை ஆகி இருக்குன்னு. ஸோ இந்த பதத்துக்கு வந்துடணும். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சிக்கன் வெந்திருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். அருமையா வெந்திருக்கு. இப்போ குக்கிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. மேலோட்டமா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுருவோம். இதுக்கடுத்து நம்ம பிளேட்ல வச்சிருவோம். பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. Thank you for watching.